குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து ஞாயிற்றுக்கிழமை. ஏகாதசி. ரொம்ப சிறப்பான ஒரு ஏகாதசி. இன்று ஏகாதசி விரதம் இருக்கவங்க இருப்பாங்க. இல்லாட்டினா நீங்கள் பெருமாள் கோயிலுக்கு போய் சாமி கும்பிடுங்க. துளசி வாங்கி கொடுங்க. அப்படி இல்லைன்னா தரிசனம் மட்டுமாவது பண்ணிட்டு வாங்க. வீட்டிலையே நினைத்து விளக்கு போட்டாலும் சரி. துளசி வீட்டிலையே நம்ம ஒரு இதில் ஒரு இந்த மண் தொட்டியில் போட்டால் கூட சீக்கிரம் நல்லா வளர்ந்துடும். துளசி இருக்கிற இடமும் ரொம்ப செழிப்பாக இருக்கும். துளசி, மருதாணி, வெல்வம், நம்ம மல்லிகைப்பூ, பூக்கள் எந்த பூக்களாக இருந்தாலும் சரி, அது வந்து சுவாமிக்கு அதை பறித்து நாம் வைக்கும்போது நல்லாயிருக்கும். வேப்பில்லை. அதனால் நீங்கள் இதெல்லாம் தாமரைப்பூ, இப்போல்லாம் தாமரைப்பூவும் போடுறாங்க பெரிய இதில் வச்சு. அதனால் எந்த பூக்கள் வீட்டில் துளசியும் ஒரு மலர் தான். பெரிய பெரிய ஜாம்பவான்கள்லாம் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி விஷ்ணு பகவான் துளசிக்கு மட்டும்தான் மயங்குவார், வேறு எதுக்குமே மயங்க மாட்டார். அதனால் துளசி வீட்லேயே நம்ம வைக்கலாம். சுவாமிக்கு பறித்து வைக்கலாம். சனிக்கிழமை, புதன்கிழமை எல்லாமே ஓம் நாராயணா நாராயணான் மந்திரம் சொல்லி கோவிந்தா கோவிந்தா என்று சொல்லி வைக்கலாம். வீட்லேயே நம்ம வைக்கலாம். வந்துடும், செல்லுன்னு வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைக் வந்து இன்றைக்கு ரொம்ப சிறப்பான ஒரு ஏகாதசி, அபார ஏகாதசின்னு போட்டிருக்கு, பஞ்சாங்கத்தில் எல்லாம் போட்டிருக்கு. அதனால் இன்றைக்கு ஏகாதசி விரதம், பெருமாள் வழிபாடு ரொம்ப 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 சிறந்தது. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், 2/6/2020 இன்றைக்கி அதே மாதிரி சுப முகூர்த்த நாள். ஏகாதசி காலை 1:41 வரைக்கும் ரேவதி, தியாதிதம், அமிர்த யோகம், சித்த யோகம், சர்வ ஏகாதசி, அபார ஏகாதசி, சர்வ ஏகாதசி. திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி பெருமாள் கோவிலில் குளக்கரை ஸ்ரீ ஆஞ்சநேயருக்கு திருமஞ்சன சேவை. இன்றைக்கி வந்து சுப முகூர்த்தம், சிறிய நகசு. ஏகாதசி திதி இன்னைக்கு ஏகாதசி. சூரிய உதயம் வந்து 5:58 சிறிய ரிஷப நாளிகை 1:55. இன்று நல்ல நேரம் என்கின்ற சுபகோரை காலை 7:30 to 8:30, மாலை 3:30 to 4:30. கௌரி நல்ல நேரம் 10:00 to 11. பரிகாரம் வெள்ளம். இன்றைக்கி ராகு காலம் 4:30 to 6. அதே மாதிரி ராகு காலம் வெள்ளிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் ராகு காலத்தில் துர்க்கைக்கு விளக்கு போடுவாங்க. போய் இல்லைனாலும் தரிசனம் மட்டுமாவது நீங்கள் பண்ணிட்டு வாங்க. எங்கே சென்றாலும் நல்ல வார்த்தைகளை பயன்படுத்த தெரிந்தால் சிறந்த நாணி. ராகு காலம் 4:30 to 6, குளிகன் 3 to 4:30, யமகண்ட 12 to 1:30. சந்திராஷ்டிரமம் ஆயில்ய நட்சத்திரத்துக்கும் மக நட்சத்திரத்துக்கும் இன்னைக்கு சந்திராஷ்டிரமம். ஆயில்ய நட்சத்திரத்துக்கும் மக நட்சத்திரத்துக்கும் இன்றைக்கு சந்திராஷ்டிரமம். இன்றைய கிரக நிலவரம். மேஷத்தில் செவ்வாய் தனது சொந்த வீடான மேஷத்தில் ஆட்சி பலம் பெற்று இருக்குது. இப்போ வந்து அவ்வளவு ஒரு ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. தன்னோட சொந்த வீடு, தாய் வீட்டில் இது பண்ணும்போது நீங்கள் அதனால் சூரிய பகவான், பூமிக்காரகன் அவர் தான். பூமிக்காரகன் முருகப்பெருமானுக்கு நீங்கள் இது பண்ணாலும் சரி. முருகப்பெருமான் தான் செவ்வாய்க்காரகன், பூமிக்காரகன். அதே மாதிரி வராகமூர்த்தியும் பூமிக்காரகன் தான். அதனால் இன்று செவ்வாய், இந்த மாதம் முழுவதும் அந்த செவ்வாயை வழிபட்டோம்னாக்கா நமக்கு வந்து பூமி சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும். செவ்வாய் வலுவாக இருந்தால்தான் பூமி வலுவாக நமக்கு கிடைக்கும், பூமிக்காரகன். அதே மாதிரி இப்போ ஆட்சி பலம் பெற்று இருக்கிறதுனால செவ்வாயினோட ரொம்ப இதாக இருப்பாங்க. அதனால் நமக்கு கேட்டது கிடைக்கும். நமக்கு வந்து நீங்கள் முருகப்பெருமானையும் வீட்டில் விளக்கு போட்டு நினைத்த காரியத்தை நீங்கள் செய்தீங்கன்னாக்கா நிச்சயமாக பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அனைத்தும் முடியும். மேஷத்தில் செவ்வாய், ரிஷபத்தில் சூரியன், புதன், சுக்கிரன், குரு. சுக்கிரனும் தன்னோட ஆட்சி வீடான ரிஷபத்தில் இருக்கிறார். கன்னியில் கேது, கும்பத்தில் சனி. கும்பம் வந்து சனி தொழில்காரகன் அவர் தான். ஆனால் 3ஆம் பார்வையாக ரிஷபத்தை பார்த்துட்ருக்கிறாரு. ஆனாலும் நீங்கள் வந்து பெருமாள் வழிபாடும் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா சனி பகவான் ஒன்றுமே பண்ண மாட்டார். அதனால் மீனத்தில் ராகு,
அதனால் நீங்கள் வந்து பெருமாள் வழிபாடு எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. மனதிலேயே நினச்சி நீங்கள் வீட்டில் இது பண்ணுங்க. இன்றைய ராசி பலன். மேஷம் பெருமை, ரிஷபம் ஊக்கம், மிதுனம் ஆர்வம், கடகம் பயம், சிம்மம் பரிவு, கன்னி பாசம், துலாம் உதவி, விருச்சிகம் செலவு, தனுசு வரவு, மகரம் உறுதி, கும்பம் வெற்றி, மீனம் பக்தி. இன்றைக்கு வந்து அவ்வளவு ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு இது. அதனால் நீங்கள் பெருமாள் வழிபாடு எடுத்துக்கிறது அவ்வளோ நல்லது. வீட்டிலையே நினச்சி நீங்கள் இது பண்ணுங்கள். துளசி அவருக்கு உகந்த மலர் துளசி தான் இன்னைக்கு. அதனால் நீங்கள் எடுத்துக்கோங்க. இன்றைக்கி சுப முகூர்த்த நாள். காலபைரவர், சைவ சமயம், சத்யநாராயண பூஜை. இன்று நீங்கள் பௌர்ணமி அன்னைக்கு சத்யநாராயண பூஜை. சரி, இன்றைக்கு பெருமாள் வழிபாடு ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானுக்கு உகந்த நாள். சூரியனுக்கு தினமும் ஒரு நமஸ்காரம். இன்று கோதுமையினால் ஆன அந்த பண்டத்தை யாருக்காவது கொடுங்க. இல்லாட்டினா நீங்கள் அவரை பார்த்தாலே போதும். சரி, இன்றைக்கி அவருக்கு ஏதோ ஒரு ஸ்ரீ விஷ்ணு தியானம். ஓம் ஹரி ஸ்ரீஹரி நரஹரி முரஹரி கிருஷ்ணஹரி அம்புஜாஹா அச்சுதா உச்சிதா பஞ்சாயுதா பாண்டவதூதா லக்ஷ்மி சமேதா லக்ஷ்மி நரசிம்மரை நாம் வழிபாடு பண்ணணுன்னா சுவாதி நட்சத்திரம் அன்றைக்கி நம்ம பெருமாள்கிட்ட போய் உடனே வருவார். எப்படி பக்த பிரகலாதனுக்கு இது பண்ணினாரோ அவர் தூணிலும் இருப்பார், துருமிலும் இருப்பார். வருவாரா உன்னோட இதுன்னு சொல்லி பிரகலாதன் அவங்க அப்பாக்கிட்டேயே எதிர்த்து இது பண்ணும்போது தூணை பிச்சுக்கிட்டு ஒரு நொடியில் வர்றவர் நரசிம்மமூர்த்தி தான். அதனால் சுவாதி நட்சத்திரத்தில் அன்னைக்கு நரசிம்ம பெருமாளை வணங்குறது ரொம்ப நல்லது. பரமானந்தா அகிலங்கோண்டி பிரம்மாண்ட நாயகா பரமானந்தா முகுந்தா வைகுந்தா கோவிந்தா கமலபாதா பச்சைவண்ணா கார்வண்ணா பன்னகசாயனா கமலக்கண்ணா ஜனார்த்தனா கருடவாகனா ராஜமார்த்தான கலிங்க நர்த்தனா சேஷசயனா நாராயணா பிரமபாராயணா வாமனா நந்தநந்தனா மதுசூதனா பரிபூரணா சர்வகாரணா வெங்கட்ரமணா சங்கடஹரணா. இது இந்த புக்கில் போட்டிருக்கா. அவ்வளோ ஒரு அவருக்கு பேர் இருக்கான். ஸ்ரீதரா துளசீதரா தாமோதரா பீதாம்பரா சீதாமனோகரா மச்சவரகாதரா பலபத்ரா சங்குச்சக்ரா பரமேஸ்வரா சர்வேஸ்வரா கருணாகரா ராதா மனோகரா சீதா மனோகரா ஸ்ரீரங்கா ஹரிரங்கா பாண்டுரங்கா லோகநாயகா பத்மநாபா திவ்யஸ்ரூபா புண்ணியபுருஷா புருஷோத்தமா ஸ்ரீராமா ஹரிராமா பரந்தாமா நரசிம்மா திரிவிக்ரராமா பரசுராமா சகசிரநாமா பக்தவச்சலா பரமத்தயாளா தேவானுகுலா ஆதிமூலா ஸ்ரீலோலா வேணுகோபாலா மாதவா யாதவா ராகவா கேசவா வாசுதேவா தேவதா ஆதிதேவா ஆபத்பாந்தவா மகானுபாவகா வாசுதேவ வதனாய தசரத தனயா மாயாவிலாசா வைகுண்டவாசா சுயம் பிரகாச வெங்கடேஷா ஹிருஷிகேஷா சித்திவிலாசா கஜபதி ரகுபதி சீதா வெங்கடேஷ ஜலபதி. அதே மாதிரி இன்னொன்று நம்ம பெண்களுக்கு பேர் வைக்கிறதா இருந்தால் லலிதா சகஸ்ரநாமம் 1000 நாமங்கள் அன்னைக்கு. அதில் பெண்களுக்கு பேர் வைக்கிறதா இருந்தால் லலிதா சகஸ்ரநாமத்திலேருந்து எடுக்கலாம். ஆண் குழந்தைக்கு பேர் வைக்கிறதா இருந்தாக்கா விஷ்ணு சகஸ்ரநாமத்திலேருந்து எடுக்கலாம். 1000 நாமங்கள். அந்த நாமங்களை பார்த்து சுவாமி குழந்தைங்களுக்கு பேர் வைக்கலாம்.
அண்டகளேர்த்தும் தூயா உலகமுண்ட வாயா நானா உபாயா பக்தர்கள் சகாயா வெங்கடேச்சலபதி சீதாபதி ரகுபதி கஜபதி சதுர்புஜா கருடத்வஜா கோதண்டஹஸ்தா புண்டரீக வரதா ஓ விஷ்ணு ஓ பரந்தாமா பரமதயாளா ஓம் நமோ நாராயணா ஸ்ரீமன் நாராயணா சரஹணஹரணம் பிரபத்யே ஸ்ரீமதே நாராயணா நமே ஸ்ரீமதே ஆதிநாராயணாய நமே ஸ்ரீமதே லக்ஷ்மி நாராயணாய நமே ஸ்ரீமதே பத்ரி நாராயணாய நமே ஸ்ரீமதே சத்யநாராயண நமக ஓம் பத்ரி நாராயண நமக ஓம் ஸ்ரீமதே ஹரிநாராயணாய நமக ஓம் ஸ்ரீமதே சத்யநாராயண நமக ஸ்ரீமதே சூரியநாராயண நமக ஓம் ஸ்ரீமதே சங்கரநாராயண நமகம் கோவிந்தா கோவிந்தா கோபாலா கோபாலா. அதனால் அவ்வளோ ஒரு ஒரு பசுக்களை பிடித்த ஒரு இது, பசுக்கள் நிறைந்த ஒரு பூங்காவனம் அயோத்தி மதுரா இன்றளவும். அதனால் அவ்வளவு ஒரு இது சிறப்பு செல்வாக்கு. தூபதீப உபச்சாரம் வனஸ்பதி ரசோத்பூதோ கந்தாட்யோக் சுத்த உத்தம அக்ரோ யஸ் சர்வஸ் தேவானாம் தூபேயாம் பிரதிகிருத்தயம் தாம் ஆக்ரபயாமி. அதனால் இன்றைக்கு சரி, நாளைக்கு ஏதாவது விசேஷங்கள் இருக்கா? இன்றைக்கு அவ்வளவு ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு விசேஷம். நாளைக்கு ஆலயம் கிணறு வாஸ்து செய்ய நல்ல நாள். சங்கரன் கோயில் ஸ்ரீ கோமதி அம்மன் புஷ்ப பாவாடை தரிசனம். நாளைக்கு துவாதசி. நாளைக்கு காலை 9:58 முதல் 10 மணியிலிருந்து 10:34 வரைக்கும் மனை ஆலயம் கிணறு வாஸ்து செய்ய நல்ல நாள். காலத்தை பயன்படுத்தி கொள்ளுபவர்களுக்கே காலமும் உதவி செய்யும். அதனால் நாளைக்கு ரொம்ப ஒரு சிறப்பு வாய்ந்த நாள். டைம் 9:58 முதல் 10:34 வரை மனை ஆலயம் கிணறு வாஸ்து செய்ய நாளைக்கு நல்ல நேரம். அந்த நேரம் வாஸ்து நாள். அவ்வளவு ஒரு. அதற்கு பிறகு செவ்வாய்க்கிழமை பிரதோஷம் மாத சிவராத்திரி 4/6/2024 செவ்வாய்க்கிழமை பிரதோஷம் மாத சிவராத்திரி. அதனால் இந்த விசேஷங்கள் இப்போ கூடிய சீக்கிரத்தில் இருக்குது. அதனால் நாம் மழை மோடம் ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது, மோடம் போட்டுகிட்டே தான் இருக்குது. அதனால் ஜாக்கிரதையாக இருங்க. வெக்கேஷன் டைம்னு அங்கே இங்கே எனக்கும் ரொம்ப ஆசையாக தான் இருக்குது, எங்கேயாவது போகணும், ஊட்டி அங்கே இங்கே போகணுன்னு தான் ஆசையாக இருக்குது. ஆனால் மழை பெஞ்சிகிட்ருக்கு. அதனால் எங்கேயாவது போய் பஸ்ஸுலேயோ இதுவோ இது பண்ணிக்காதுங்க, வீட்லேயே அமைதியாக இருங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஆசையாக தான் இருக்குது எங்கேயாவது போகணும்னு, இருந்தாலும் நம்ம வீட்லேயே பத்திரமா இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், லேட் ஆகிடுச்சு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை தரேன். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.